நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. இப்போ ஈசிஆரும் ஓஎம்ஆரும் செம்ம கனெக்ட். ஸ்டெப்ஸ்டோன் சீக்ரெட் பிளாட் நியர் கோவலம் ஈசிஆர் பீச் ரிசார்ட் பிளாட் ஜஸ்ட் 24 lakhsல லான்ச்சிங் ஆஃபர்ல பிளாட் வாங்குங்க 5 lakhs ப்ராஃபிட். குன்னம்ல நடந்ததெல்லாம் துரதிருஷ்டவசமானது. இது 5 வருஷமா விசிகாவை திமுக அடக்கி ஒடுக்கி வச்சு ஒரு இடத்துல கூட அவங்க கொடி கம்பத்தை நடுறதெல்லாம் அவங்க அலோவ் பண்ணல. அந்த அடக்கப்பட்ட உணர்வுகள் இன்னைக்கு வெடிச்சு சதுரு. எந்த அளவுக்கு விசிகாவை அடக்கி ஒடுக்கி நசுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நசுக்குனவங்க திமுகவினர். இன்னைக்கு விடுதலை பெற்றதாக அவங்க உணர்றாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் காரணம் ஆராசாதம். அவர் போட்ட அந்த கீழ்த்தரமான கேவலமான பெண்களுக்கு எதிரான வக்ர புத்தி கொண்ட அந்த ட்வீட் தான் இதற்கு காரணம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிளவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. தலைவர்கள் மட்டும் திமுக பக்கம் போவாங்க. தொண்டர்கள் 90% மேல் தொண்டர்கள், ஓரளவுக்கு தலைவர்கள் திருமா பக்கம் தான் நிற்பாங்க. 15 நாட்களில் நாங்கள் அம்மாவை கண்டோம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. திரும்ப நாங்கள் தேர்தல் டிக்கெட் கிடைக்குமா, நாங்கள் நிற்போமாங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, ஆனால் ரிசைன் பண்ணிடுவோம். இவங்கெல்லாம் பதவிக்காக தான் வராங்க. 15 நாளில் ஜெயலலிதாவை பார்த்தேன், அம்மாவை பார்த்தேன், அப்பாவை பார்த்தேன், ஐயாவை பார்த்தேன், பெரியப்பாவை பார்த்தேன், ஆயாவை பார்த்தேன், தாத்தாவை பார்த்தேன்றதுலாம் கதை. அவங்களுக்கு பதவி வேணும், விஜய்க்கு நம்பர் வேணும். ஓப்பனாக இதில் ஒன்றும் ஒளிமறைவே கிடையாது. கட்சி மாறினா தான் இப்போ கட்சி தடை சட்டப்படி பதவி போகும். ராஜினாமா செய்கிறத யாருமே தடுக்க முடியாது. கடந்த காலங்களில் இது நடந்திருக்கு. இது ஒன்றும் புதுசு மாதிரி திமுகவுடைய வாடகை வாய்களும் பேசுகிறாங்க. 2009 மதிமுகவில் இருந்த 6 எம்எல்ஏகளை கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சாரு கருணாநிதி. உடைச்சிங்கல்ல, அப்போ அண்ணா மதிமுகலேருந்து உடைச்சவங்க, சிபிஎம்லேருந்து உடைச்சவங்க, அப்போல்லாம் அமைதியாக இருந்தவங்க இப்போ எதுக்கு இப்படியே குதிக்கிறாங்க, துள்ளி குதிக்கிறாங்க. என்ன விலை அழகே உன்னை விலைக்கு வாங்க வருவேன்னு சொல்லி கனகராஜ் ஒரு பதிவு ஒன்று. கனகராஜ் அப்படிப்பட்ட பதிவு போடுறாருன்னா எதுக்கு சிபிஎம்மோட அந்த ஸ்டாண்ட் ஆதரிக்கிறார் என்று அவர் சிபிஎம்லேருந்து விலக வேண்டும், இல்லை என்றால் அமைதியாக இருக்கும். எல்லாத்தையும் பேசியதுக்கு கட்சியில் தொடர்றீங்க. பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு நாங்கள் போய் ஆதரிக்கிறோன்றீங்க. பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு ஆதரிக்கிறீங்கன்னா ஆதரிங்க. கொஞ்ச நாள் அது 6 மாதமாக அது அமைதியாக இருங்க. எதுக்கு இந்த மாறி உங்கள் திமுக விசுவாசம் உங்களை விட்டு போக மறுக்குது. அது என்ன காரணம்னு தெரியாது. இது முரண்பாடுகளின் மூட்டை அல்லவா? நான் கேட்குறேன். பிஜேபி வந்துடக்கூடாது தான் உன் நோக்கம்னா அமைதியாக இருங்களேன். ஒரு 6 மாதமாக ஹனிமூன் பீரியட் கொடுங்களேன். அப்படி நீ இந்த நியாயத்தை பேசுகிற யோகேஷ் சிகாமணினா எல்லாருக்கும் இந்த அளவுகோலை வை. உனக்கு தெரிஞ்சவனுக்கு ஒரு அளவுகோல், உனக்கு பிடிச்சவனுக்கு ஒரு அளவுகோல், உனக்கு பிடிச்சவனுக்கு அரை அளவுகோல். என்ன விலை ஒன்று அழகுன்றது அரை அளவுகோல். அப்படியும் இல்லை இப்படியும் ஒரே ஸ்டாண்ட் எடுங்களேன். நீங்கள் ஒரே நிலைப்பாட்டை எடுத்து பேசுங்கள். யாரும் உங்களை கேட்க போகிறது கிடையாது. அவ்வளோ ரோசக்காரர்களாக இருப்பீர்கள். ஆனால் ஆதரவை வாபஸ் வாங்க. உள்ளே இருந்துகிட்டே குடைச்சல் கொடுப்போம்னா வாபஸ் வாங்க. உங்களை நம்பி தானே இருக்குது. வாங்க, வாபஸ் வாங்க. சத்தியமாக சொல்கிறேன், இந்த கவர்மெண்ட்டை கவுக்கிறதுல தாவேக்காவை விட இந்த கவர்மெண்ட்டை கண்டினியூ ஆகணுன்றதுல லெஃப்ட்டு விசிகா, ஏன் சொல்ல போனால் டிஎம்கேலே ஒரு செக்ஷன் அத்தனை பேருக்கு விருப்பம் இருக்குது. தேர்தல் வந்துன்னா இவங்க இப்போ இருக்க 2 சீட்டு கூட வராது அப்படிங்கிற வராது. இவ்வளோ டிமாண்ட் வைக்கிறதுக்கு வேலையே கிடையாது. ஜெய் நம்ம ஜெயிச்சுட்டு வருவோம். நான் எதிர்கட்சியாக உட்காடுறேன், நீ ஆளு, அதனால் முடிஞ்ச ஆண்டு பாரு. திமுக அண்ணா திமுகவும் சேர்ந்து ஆளுறோன்னு சொன்னாங்கல்ல, அந்த முயற்சியெல்லாம் பண்ணி பாருங்கள். மக்கள் காரி உமிழ்வார்கள். எலெக்ஷன் வரும். எலெக்ஷன் போனீங்கன்னா இப்போ இருக்கிறதும் வராது, இருக்கிறதும் போச்சுன்ற நிலைமைக்கு தான் வரப்போகுது. அதை நோக்கி தான் இவர்கள் நகர்த்துக்கிறார்கள். ரீஎலெக்ஷனுக்கு விஜய் ரெடியாக தான் இருக்கிறார். அவங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க. இதுவே சாதனைங்க. இந்த நிமிஷம் பதவி போச்சுனாலும் விஜய் வரலாறு படைத்து விட்டார். இது ஒரு விதத்தில் ஒரு விதமான மக்கள் புரட்சி தான். இது புரட்சிக்கு சற்றும் குறைந்ததல்ல. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய மூத்த ஊடகவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல்கள் குறித்த பல்வேறு கேள்வி முன்னிக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சி பேசலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். திருமாவளவன் என்று ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கார். நாங்கள் கூட்டணியில் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அன்று முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து நாங்கள் இந்த மாதிரி வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்க போகிறோங்கிறத நாங்கள் சொல்லிட்டு வந்தோம். ஆனால் அமைச்சரவையில் இடம்பெற போகிறத மட்டும் நாங்கள் ஸ்டாலின் அவர்களிடம் தெரிவிக்கவில்லை, முன்னாள் முதல்வரிடம் தெரிவிக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு தன்னிச்சையாக ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கார். ஆராசாவினுடைய சர்ச்சைக்குரிய பேச்சுக்களால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, காட்டமான வார்த்தைகளை பயன்படுத்த வேணாம்னு சொல்லி முதல்வர் ஏற்கனவே முன்னாள் முதல்வர் சொல்லிட்டாரு. அதன் அடிப்படையில் நம்ம கட்சிக்காரங்களும் யாருமே இது பண்ண வேணாம். குன்னம்ல நடைபெற்ற விசிகா திமுகவுடைய மோதல் போன்ற இனி தமிழ்நாட்டில் எங்கேயும் நடக்கக்கூடாது, ஸ்டாலின் அவர்களிடத்து நான் சொல்லவில்லை அப்படிங்கிறதா ஒரு உண்மையான நிலவரம் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. முடிஞ்சு போன கதைங்க. இப்போ பேசி என்ன பிரயோஜனம்? இப்போ குன்னம்ல நடந்ததெல்லாம் துரதிருஷ்டவசமானது. இது 5 வருஷமாக விசிகாவை திமுக அடக்கி ஒடுக்கி வச்சுது. ஒரு இடத்துல கூட அவங்க கொடி கம்பத்தை நடுறதெல்லாம் அவங்க அலோவ் பண்ணலை. அந்த அடக்கப்பட்ட உணர்வுகள் இன்றைக்கி வெடிச்சு சதுருது. அவங்கள பொதுக்கூட்டம் நடத்த அனுமதிக்கல. ஒரு கொடி கம்பத்தை நடுறதுக்கு அதுக்கு 1000 அனுமதி வாங்கணும். திருமாவளவன் ஒரு பெரிய கொடி கம்பத்தை நட்டுட்டு போனாலும் அடுத்த நாளே காவல்துறை அதை பிடுங்கி எறியும். அரசியல் நடவடிக்கைகளை ஈடுபடாமல் எந்த அளவுக்கு விசிகாவை அடக்கி ஒடுக்கி நசுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நசுக்குனவங்க திமுகவினர். இன்னைக்கு விடுதலை பெற்றதாக அவங்க உணர்றாங்க.
5 வருஷம் மூச்சு திணறலில் இருந்த விசிகா இன்றைக்கு நிம்மதியாக மூச்சு விடுகிறது. அதனுடைய விளைவு தான் அந்த அடக்கப்பட்ட கோபம் தான் நேற்று மோதலாக வெடிச்சிருக்கு. அஃப்கோர்ஸ் இது நடக்கக்கூடாது. வன்முறைக்கு ஒரு ஜனநாயகத்தில் துளியும் இடமில்லை. ரொம்ப பெருந்தன்மையாக இனிமேல் இது போன்ற மோதல் சம்பவங்கள் நடக்கக்கூடாது, விசிகா தோழர்கள் அமைதி காக்க வேண்டும் என்று பெருந்தன்மையாக திமுக தலைவர் விசிகா தலைவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ஆனால் அந்த மாதிரி ஒன்றும் பெரிய அளவில் திமுக பக்கத்துலேருந்து எந்த விதமான அறிக்கையும் வரல. ராசா என்னமோ ஆராசா ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் பேரளவு கொடுத்துருக்கார். இந்த பிரச்சனைகள்லாம் காரணம் ஆராசா தான். அவர் போட்ட அந்த கீழ்த்தரமான கேவலமான பெண்களுக்கு எதிரான வக்ர புத்தி கொண்ட அந்த ட்வீட்டு தான் இதற்கு காரணம். அது ஒன்றும் மனப்பூர்வமாக அவர் மன்னிப்பு கூட கேட்கல. அப்போ திமுகவுடைய அணுகுமுறை, குறிப்பாக ஆராசா போன்றவர்களின் அணுகுமுறை தான் இதுக்கு காரணம். 5 ஆண்டுகளாக விசிகாவை அடக்கி ஒடுக்கி நசுக்கிய அந்த அணுகுமுறைக்கான விலையை இன்று திமுக கொடுத்து கொண்டிருக்கிறது. விசிகாவில் இருந்தே ஒரு முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு வளர்க்குறாரு. ஆளூர் ஷானிவாஸ் தன்னோட பொலிட்டிக்கலுக்கான ஒரு ஒர்க் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்குது. எஸ்எஸ் பாலாஜி 2 விதமாக பேசுகிறார் அப்படிங்கிறது தான். அந்த குதிரை பேர விவகாரத்தில் அவர் ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிடுறாரு. ஆனால் திருமாவளவருடைய ஸ்டாண்டு ஒரு மாதிரி இருக்குது. வன்னியரசு இதெல்லாம் தமிழ்நாடு ரொம்ப பியூரான ஒரு கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்குது, இது மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம பயன்படுத்துவதே தவறுன்னு அவர் ஒரு பக்கம் ஒரு அறிக்கையை அமைச்சராக, சமூக நீதித்துறை அமைச்சர் அவர் ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு. இது போன்று ஒரு 3 கட்டமாக மாறி மாறி வெவ்வேறு துருவங்களை பேச தொடங்கி விட்டது விசிகாவுக்குள்ளும் ஒரு உடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக விசிகா பிளவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதில் எந்த சந்தேகம் வேணும். விசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிளவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. தலைவர்கள் மட்டும் திமுக பக்கம் போவாங்க. தொண்டர்கள் 90% மேல் தொண்டர்கள், ஓரளவுக்கு தலைவர்கள் திருமா பக்கம் தான் நிற்பாங்க. 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் செல்வாக்கு மிக்கவர்களாக விளங்கிய சில தலைவர்கள், நாடறிந்த தமிழகம் அறிந்த தலைவர்கள் கண்டிப்பாக திமுகவை நோக்கி நகர்வார்கள், நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க அதில் எல்லாருக்குமே எந்த சந்தேகமும் யாருக்கும் வேணாம். பிளவை நோக்கி விசிகா போகிறது. தொண்டர்கள் திருமா பக்கம் தான் இருப்பார்கள். ஓரிரு தலைவர்கள் நகருவார்கள், கொஞ்சம் தொண்டர்கள் வேணால் போகலாம். அது அவங்க ஏற்கனவே தெரிஞ்சதான். ஏன் சிலருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்காம திருமா தவிர்த்தார் என்பது இப்பொழுது நன்றாக புரியும். விசிகா ஒரு பெரிய ஒரு விஷயத்தை முன் வச்சு குதிரை பரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் முடிவுகள் வெளிவந்து 21 நாட்கள்ல மரகதம் குமாரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா, இவர் எஸ்ஐக்கு சுப்பையா, 4 பேர் அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ, 4 பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. 3 பேருடைய ராஜினாமா உடனடியாக ஏற்கப்பட்டது. போய் அவங்க ராஜினாமா கடிதத்தை கொடுத்த அடுத்த நிமிஷம் ஏற்றுக்கிட்டாங்க. மேல் ஃப்ளோர் போனாங்க, ஆதவர்ஷனா தலைமையில் இணைஞ்சாங்க. உடனடியாக பனையூர் போனாங்க, காடும் கையில் கொடுக்கப்பட்டு விட்டது. ஆமாம், இப்போ நீங்கள் கட்சி மாறினா தான் இப்போ கட்சி தகவல் தடை சட்டப்படி பதவி போவோம். ராஜினாமா செய்கிறத யாருமே தடுக்க முடியாதுங்க. கடந்த காலங்களில் இது நடந்திருக்கு. இது ஒன்றும் புதுசு மாதிரி திமுகவும் திமுகவுடைய வாடகை வாய்களும் பேசுகிறாங்க. 2006-11 அன்றைய கருணாநிதி அரசு மைனாரிட்டி கவர்மெண்ட், 96 எம்எல்ஏ தான் இருந்தது. அந்த பீரியடில் 2009 மதிமுகவில் இருந்த 6 எம்எல்ஏகளை கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சாரு கருணாநிதி. கம்பம் ராமகிருஷ்ணன் ஒருத்தர் ரிசைன் பண்ண வச்சு அவரை சட்டமன்ற இடைத்தேர்தலில் நிற்க வச்சு திமுக டிக்கெட்டில் எம்எல்ஏ ஆக்கினார். அதே மாதிரி அதிமுகவில் அனிதா ராதாகிருஷ்ணனை வெளியில் எடுத்து ராஜினாமா பண்ண வச்சு எம்எல்ஏ ஆக்கினார் கருணாநிதி. இதே தான் கருணாநிதி செஞ்சார். கண்ணப்பனும் ராஜினாமா பண்ணார். ஏங்க இதெல்லாம் கண்ணு முன்னால் பார்த்துட்டு அன்னைக்கு அமைதியாக இருந்தவங்க சிபிஎம்லேருந்து கோவிந்தராஜன் திருப்பூர் எம்எல்ஏ கூட்டணியில் இருக்கும் பொழுது, கூட்டணியில் இருக்கு, அப்போ கூட்டணியில் இல்லை, ஏடிஎம்கேவோட போயிட்டாங்க. உடைச்சிங்கல்ல. அப்போ மதிமுகலேருந்து உடைச்சவங்க, சிபிஎம்லேருந்து உடைச்சவங்க, அப்போல்லாம் அமைதியாக இருந்தவங்க இப்போ எதுக்கு இப்படியே குதிக்கிறாங்க, துள்ளி குதிக்கிறாங்க? ஏங்க ஒரு எம்எல்ஏ ராஜினாமா செய்கிறதுன்றது அவரோட அடிப்படை உரிமைங்க. கட்சி தாவல் என்பது 3/2 பங்கு வெளியில் தனியாக இருந்தால் கூட கட்சி தாவல் கிடையாது. இப்போ இன்னொரு கட்சியோட சேர்ந்துடணும், அப்போ தான் நீங்கள் தப்புவீங்க. இப்போ இந்த 25 எம்எல்ஏக்களை சட்டப்படி 2023 உச்சநீதிமன்ற சிவசேனா வழக்கு தீர்ப்பின்படி, அதுதான் லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், 47ல் 32 பேர் 2/3 வந்திருக்கணும். அந்த 32 வெளியில் தனியாக இருந்தாலும் பதவி போயிருக்கும். தாவேகாவோட மெர்ஜா இருந்தால் தான் அவங்க தப்ப முடியும். இப்போ ஆம் ஆத்மி கட்சி 10 ராஜ்யசபா எம்பிஸில் 7 பேர் வெளியில் பிஜேபியில் சேர்ந்தாங்க. தனியாக இருந்தாலும் அவங்க பதவி போயிருக்கும். லேட்டஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அது. இந்த 25 பேர் 3/2 பங்கும் கிடையாது. நியாயப்படி பார்த்தா ஜேசிடி பிரபாகரன் அவங்கள பதவி நீக்கம் செய்யணும். ஒன்று பதவி நீக்கம் செய்யணும், இல்லை ராஜினாமா செய்யணும். அவன் ராஜினாமா செய்யறான். ஒரு எம்எல்ஏ எப்போ ராஜினாமா செய்யணுன்றது அவர் தான் முடிவு பண்ணுவார். சரி, இது நீ குதிரை பேரம், கழுத பேரம், யானை பேரம்லாம் சொல்றிய. 2006-9 காலகட்டத்தில் கருணாநிதி பண்ணாரு. அப்போ அதுக்கு என்ன பேர்? அதை பேசு. இது என்னமோ வரலாறுல பூசா நடக்கிற மாதிரி பேசுறீங்க. தான் ஒருத்தரை பிடிக்கலன்னா அவன் எது பண்ணாலும் தப்பு. அதுதான் நடந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு. அதாவது ஒரு தேர்தல் முடிவுகள் 21 நாளுங்கிறது ரொம்ப ஒரு ஷார்ட் டைமில். அப்போது இத்தனை தொகுதிக்கும் திரும்ப தேர்தல் முதல்ல ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறப்ப அரசனுடைய பணம் தான் வீணாக செலவாக போகுது அப்படிங்கிறதையும் கடந்து அவர்கள் சொன்ன விஷயங்கள், 15 நாட்களில் நாங்கள் அம்மாவை கண்டோம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு.
10 வருடமா என் தொகுதிக்கு என்னால ஒண்ணுமே செய்ய முடியலன்னு எஸ்ஐக்கு சுப்பையா சொல்றாரு. ஒரு ஆளுமரசோட ஒரு இணக்கமான போக்குல. ஏற்கனவே ஆளுமரசுல தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவரே சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்காரு. தொகுதிக்கு நான் ஒண்ணுமே பண்ண முடியல. மக்கள்ட்ட நான் போய் என்ன சொல்ல போறேன்? திரும்ப நாங்க தேர்தல் டிக்கெட் கிடைக்குமா? நாங்க நிப்போமாங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா ரிசைன் பண்ணிட்டோம். அதாவது நான் என்ன சொல்கிறேன், கோல் போஸ்ட்டை மாற்றிக்கிட்டே போகக்கூடாது. ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறீங்க, அப்புறம் செலவாகலன்றீங்க. ஏன் கருணாநிதி பண்ணும்போது செலவாகலையா? அப்பயும் தான் செலவாச்சு. இந்த ஆர்குமெண்ட்லாம் நீ அப்போ வைக்கலையே. ஒன்று. 2வது, நான் ஒத்துக்கிறேங்க, இவங்கெல்லாம் பதவிக்காக தான் வராங்க. இவங்க கொள்கை தங்கங்கள் கிடையாது. 15 நாளில் ஜெயலலிதாவை பார்த்தேன், அம்மாவை பார்த்தேன், அப்பாவை பார்த்தேன், ஐயாவை பார்த்தேன், பெரியப்பாவை பார்த்தேன், ஆயாவை பார்த்தேன், தாத்தாவை பார்த்தேன்றதெல்லாம் கதை. அவங்களுக்கு பதவி வேணும், விஜய்க்கு நம்பர் வேணும். ஓப்பனா இதில் ஒன்றும் ஒளிமறைவே கிடையாது. இதைத்தானே கருணாநிதி பண்ணார். அனிதா ராதாகிருஷ்ணனும் கம்ப ராமகிருஷ்ணனும் கண்ணப்பனும் வெளியில் வரும்போது அப்படியே திமுகவோட கொள்கைகளை ஈர்க்கப்பட்டு புலகாயுதம் அடைஞ்சு வந்தாங்களா? ஒன்றும் கிடையாது. பதவிக்கு தானே வந்தாங்க. நீங்கள் நம்பர்ஸுக்கு தானே சேர்த்தீங்க. அப்போ இது என்னெல்லாம் சொல்கிறீங்களோ அது 96 கருணாநிதி கவர்மெண்ட்டுக்கு பொருந்தும். அன்றைக்கி பேசல, நீ இன்றைக்கி பேசுகிற. ஏன் ஜெயலலிதா பண்ணலையா? தேமுதிகலேருந்து ஒவ்வொரு எம்எல்ஏவாக அந்த அம்மா வெளியில் எடுத்தாங்க. 8 பேரை வெளியில் எடுத்தாங்க. டெய்லி ஒருத்தர் போய் பார்ப்பாங்க. தொகுதி பிரச்சனைக்காக அம்மாவை பார்த்தாங்கன்னுவாங்க. அவருடைய எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பிடுங்கினாங்க. அறையை பூட்டி சீல் வச்சாங்க. காரு பங்களா எல்லாத்தையும் உருவினாங்க. ஒன்றுமே பேசல, எல்லாம் அமைதியான. அன்றைக்கி அதிமுக என்ன பண்ணுச்சு? இன்றைக்கி பொங்கி எழுதுறாங்களே எடப்பாடி பழனிசாமி என் கம்பெனி. அன்றைக்கி நீங்கள் என்ன சார் பண்ணீங்க? அப்போ திமுகவும் அதிமுகவும் இதை பற்றி பேசுறதுக்கான எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. நீங்கள் எதை தான் பண்ணீங்க, அவர் பண்ணுறாரு. 20 நாள் என்ன 30 நாள் என்ன வரதுனா ஏங்க, ஒரு எம்எல்ஏ எந்த நேரம் வேணா தான் பதவியை ராஜினாமா பண்ணலாம். கட்சி தாவினா தான் தப்பு. அதுக்கு தான் சட்டம் இருக்குது. தன்னுடைய பதவியை எந்த நேரமும் ராஜினாமா செய்ய ஒரு எம்எல்ஏக்கு தார்மீக உரிமை உண்டு. ஒன்றும் கொத்தடிமை கிடையாது. 5 வருஷம் அந்த கட்சியில் தான் இருக்கணுன்றது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி அதிகாரத்தில் இதே நிலைமையில் நீங்கள் இருந்தீங்கன்னா சுக்கலாக உடச்சிருப்பீங்க. அவள் புது கட்சின்றனால அது தெரில அந்த தந்திரம்லாம். 108 சீட்டு திமுக இருந்து 10 சீட்டு குறைவாக இருக்குன்னு இதே அதிமுக பொசிஷனில் அன்றைக்கி தாவேகா இருந்திருந்ததுன்னா இந்நேரம் சுக்கலாக உடச்சிருப்பாங்க. சுக்கலாக உடச்சதில்ல. அதை நியாயப்படுத்தி திமுகவோட வாடகை வாய்கள், பத்திரிகையாளர்கள், அரசியல் பார்வையாளர்ன்ற போர்வையில் டிவியில் உட்காந்து 5 வருஷமாக பேசுகிறானுங்க பாருங்கள். அத்தனை பேரும் வந்து அதை நியாயப்படுத்தி பேசுவாங்க. இதுதான் முக்கியம். திமுக செய்கிறத விட முக்கியம் இந்த வாடகை வாய்கள் பேசுறது. இந்த 5 வருஷம் திமுக ஆட்சியில் எவ்வளோ நல்லது நடந்ததுங்க, நான் மறுக்கலைங்க. ஆனால் இவ்வளோ பெரிய தோல்விக்கு காரணம் திமுக காரன் கூட கிடையாதுங்க. திமுகவை ஆதரித்து தொலைக்காட்சிகள்லையும் சமூக வலைதளங்களையும் தொடர்ந்து பேசிய, இன்றைக்கும் பேசி கொண்டு இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய திமுகவுடைய வாடகை வாய்கள், பெய்டு மவுத்ஸ், அவங்க தாங்க காரணம். இவங்க பேசுறதை நிறுத்தினாங்கன்னா கூட திமுக சீக்கிரமாக மேலே எழும்பி வந்துடுங்க. ஆனால் இவங்க பேச பேச திமுக மேலும் மேலும் கீழே போவது உறுதி. மக்களுக்கு திமுக காரனை விட, மந்திரிகளை விட, திமுகவை ஆதரித்து கூச்சநாச்சம் இல்லாமல், பகுத்தறிவுக்கு பொருந்தாமல், வெக்கமே இல்லாமல் திமுக செய்யக்கூடிய தவறுகளை திமுக காரனே வெக்கப்பட்டு அதை கூனி குறுகி நிற்கும்போது அதை நியாயப்படுத்தி பேசி கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் என்ற போர்வையில் கடந்த 5 ஆண்டுகளாக உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய, இன்றும் உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வாடகை வாய்கள், பெய்டு மவுத்ஸ் தான் காரணம். 5 ஆண்டு காலம் வந்துட்டு எந்த விதமான பிரச்சனையும் எங்களால் வந்து உங்களுக்கு இருக்காது. நாங்கள் முழுமையான எங்களுடைய ஆதரவு இருக்குங்கிறத விசிகாவும் உறுதிப்படுத்துது. மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் 2 கட்சியுமே வந்து உறுதிப்படுத்துகிறாங்க. அதில் எந்த வித மாற்றமும் இல்லைன்ட்டாங்க. குதிரை பேரம் தமிழ்நாட்டில் நடந்ததுங்கிறத வந்து சண்முகம் பேசுகிறாரு. குதிரை பேரம் நடந்துட்டு இருக்குன்னு திருமாவளவன் பேசுகிறாரு. என்ன விலை அழகே, உன்னை விலைக்கு வாங்க வருவேன்னு சொல்லி கனகராஜ் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. கனகராஜ் அப்படிப்பட்ட பதிவு போடுறாருன்னா எதுக்கு சிபிஎம்மோட அந்த ஸ்டாண்ட் ஆதரிக்கிறாரு? ஒன்று, அவர் சிபிஎம்மிலிருந்து விலக வேண்டும், இல்லை என்றால் அமைதியாக இருக்க வேண்டும். எல்லாத்தையும் பேசிட்டதுக்கு கட்சியில் தொடர்றீங்க. எதுக்கு திமுகவில் சேர்ந்துடலாம் இல்லைங்களா? இன்னமும் உங்களோட இந்த நிலைப்பாடு மாறலையே. நான் அதை தான் கேட்குறேன். 2009லலாம் என்ன பண்ணீங்கன்ற? 2009 என்ன சார் பண்ணீங்க நீங்கள்லாம்? அன்னைக்கு பேசாமல் இன்னைக்கு எதுக்கு பேசுறீங்க? அவ்வளோ ரோசக்காரர்கள்லாம் இப்போ வாபஸ் வாங்குங்க. பிஜேபி வந்துடக்கூடாதுன்ட்டு நாங்கள் போய் ஆதரிக்கிறோன்றீங்க. பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு ஆதரிக்கிறீங்கன்னா ஆதரிங்க. கொஞ்ச நாள் அது 6 மாதமாக அது அமைதியாக இருங்களேன். எதுக்கு இந்த மாறி மாறி? உங்கள் திமுக விசுவாசம் உங்களை விட்டு போக மறுக்குது. அது என்ன காரணம்னு தெரியாது. உங்கள் திமுக விசுவாசத்துக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. நான் குறை சொல்ல விரும்பலை, அவதூறு பரப்ப விரும்பலை. ஆனால் சொல்கிறேன், என்ன விலை உன் அழகே என்றெல்லாம் எழுதக்கூடியவர்கள் எதற்காக சிபிஎம்மில் தொடர்கிறார்கள்? எதற்காக இந்த கூட்டணியை நீடிக்கிறார்கள்? இது முரண்பாடுகளின் மூட்டை அல்லவா? நான் கேட்குறேன். பிஜேபி வந்துடக்கூடாது தான் உன் நோக்கம்னா அமைதியாக இருங்களேன். ஒரு 6 மாதமாவது ஹனிமூன் பீரியட் கொடுங்களேன். 6 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ட்வீட் போடுறீங்க, ஃபேஸ்புக்கில் எழுதுறீங்க. உங்களால் வெளியில் வர முடியலல்ல, மௌனம் காத்திடுங்கள். மௌனம் ஒரு சிறந்த மொழி. உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மக்கள் ஆதரவு விஜய்க்கு இருக்குது. குதிரை பேரம் இல்லை, குதிரை வேகத்தில் போகிறோன்னு சொல்லிங்க. குதிரை வேகத்தில் போய் தான் நீங்கள் இருக்கிற எம்எல்ஏவெல்லாம் தூக்கிட்டு இருக்கேன்னு ஸ்டாலின் ஒரு பதிவை போடுறாரு. ஜோதிமணி, காங்கிரஸ் நாங்கள் வந்து எந்தெந்த மாநிலங்கள்லாம் பிஜேபி மேலே இந்த குதிரை பேர விஷயத்தெலாம் நாங்கள் குற்றச்சாட்டுகள் வச்சோமோ, ராஜஸ்தான் ஒரு உதாரணம்,
ஜோதி யாத்திரை சிந்தியா போனது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் உதாரணம் காட்ட முடியும். அது போன்று தமிழ்நாட்டில் நடந்துச்சுன்னா அப்போ காங்கிரஸினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறத பற்றி அவங்க ஒரு கொஷின் மார்க் வச்சு பேசியிருக்காங்க. சிங்காநல்லூரோட கேண்டிடேட் வந்து பேசின விஷயமும் சர்ச்சையாக இருக்குது. காங்கிரஸ்குள்ளே, அதாவது திமுகவை யாரெல்லாம் வந்துட்டு எதிர்த்தார்களோ காங்கிரஸ்ல ஸ்ட்ராங்கா, அவர்களே இந்த விஷயத்துல வந்துட்டு தாவேக்கா செய்தது தவறு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதான் அது அப்படிதான் மாற்றி மாற்றி தான் பேசுவாங்க. நரசிம்மராவ் ஜெயமம் கேஸில் 5 வருஷம் ஆட்சியை காப்பாற்றினதே வந்து நரசிம்மராவ் மேலேயே அவர் பதவியிலேருந்து இறங்கினோன்னா சிபிஐ வழக்கு போட்டு கைது பண்ணி உடனடியாக விடுதலை பண்ணாங்க. ஏன் காங்கிரஸ் குதிரை பேரத்தில் ஈடுபடலையா? முதல்ல இது குதிரை பேரன்றது ப்ரூவ் பண்ணுன்ற நான் ஒருத்தர் ராஜினாமா பண்ணுறத, அது ரொம்ப சிக்கலான சப்ஜெக்ட்டுங்க. அது நான் திரும்பவும் சொல்கிறேங்க. அவன் மாறினான்னா தான். இப்போ 47ல் 32 வெளியில் வந்து மெர்ஜா இருந்தான்னா சட்டப்படி அவன் தப்பிச்சிடுவான். ஏன்னா வந்து குதிரை பேரம் கிடையாதுங்க இந்த ஜட்ஜ்மெண்ட் படி. ஆமாம். ஆனால் அவன் அப்படி செய்யலை. 32 இல்லை, அவங்களுக்கு 25 பேர் தான் வந்தாங்க. அதுக்கு எந்த நேரமும் அவங்க பதவி பறிப்போகணும். சபாநாயகர் சட்டப்படி செயல்படுபவராக இருந்தால் உச்சநீதிமன்ற லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் படி இந்த 25 பேரை பதவி நீக்கம் செய்யணும். அதில் 4 பேர் இப்போ வந்து கட்சி மாறி வந்துட்டாங்க. அதனால் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அவங்கள. ஆனால் 32 பேர் சேர்றதை நீங்கள் வந்து கண்டிப்பாக 2/3 வந்து இப்போ பிஜேபியில் 7 பேர் வெளியில் வந்து சேர்ந்தது குதிரை பேரங்க. ஏன்னா அவன் சட்டத்தின் ஓட்டையை பயன்படுத்தி வெளியில் வரான். ஆனால் இந்த ராஜினாமாவை நீங்கள் அந்த அளவுக்கு பார்க்க முடியாதுன்றது தான் என்னுடைய கருத்து. இது சிக்கலான ஒரு விஷயம். ராஜினாமா பண்ணுறன்னு போது நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. 5 வருஷம் அவன் என்ன கொத்தடிமையா? இந்த கேள்வி வருது. அப்படி நீ இந்த நியாயத்தை பேசுகிற யோகி சிகாமணினா எல்லாருக்கும் இந்த அளவுகோலை வைக்கணும். உனக்கு தெரிஞ்சவனுக்கு ஒரு அளவுகோல், உனக்கு பிடிச்சவனுக்கு ஒரு அளவுகோல், உனக்கு பிடிச்சவனுக்கு அரை அளவுகோல். என்ன விலை ஒன்று அழகுன்றது அரை அளவுகோல். அப்படியும் இல்லை, இப்படியும் இல்லை. ஒரே ஸ்டாண்ட் எடுங்களேன். நீங்கள் ஒரே நிலைப்பாட்டை எடுத்து பேசுங்கள். யாரும் உங்களை கேட்க போகிறது கிடையாது. அவ்வளோ ரோசக்காரர்களாக இருப்பீர்கள் ஆனால் ஆதரவை வாபஸ் வாங்குங்க. உள்ளே இருந்துகிட்டே குடைச்சல் கொடுப்போன்னா வாபஸ் வாங்க. உங்களை நம்பி தானே இருக்குது. வாபஸ் வாங்க. சத்தியமாக சொல்கிறேன், இந்த கவர்மெண்ட்டை கவுக்கிறதுல தாவேக்காவை விட இந்த கவர்மெண்ட்டை கண்டினியூ ஆகணுன்றதுல லெஃப்ட்டு விசிகா, ஏன் சொல்ல போனால் டிஎம்கேலே ஒரு செக்ஷன் அத்தனை பேருக்கு விருப்பம் இருக்குது. தேர்தல் வந்துன்னா இவங்க இப்போ இருக்க 2 சீட்டு கூட வராது அப்படிங்கிற வராது. இவ்வளோ டிமாண்ட் வைக்கிறதுக்கு வேலையே கிடையாது. ஜெயின்னு அவன் ஜெயிச்சுட்டு வருவான். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க சார், அடுத்த 20 ஆண்டுகளுக்கு தமிழக அரசியல் என்பது யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் தான் போகுது. பைபோலராக இருந்தது இன்றைக்கி மல்டிபோலராக மாறிடுச்சு. யாருக்கும் இனிமேல் வந்து தனி மெஜாரிட்டி 118ன்னு சொல்லக்கூடிய அந்த மந்திர எண், மேஜிக் நம்பர், சத்தியமாக எனக்கு தெரிஞ்ச அடுத்த 15லேருந்து 20 ஆண்டுகளுக்கு யாருக்கும் வராது. கூட்டணி சகாப்தத்திற்குள், கூட்டணி யுகத்துக்குள் தமிழக அரசியல் நுழைந்து விட்டது. பீகார் மாதிரி ஏதாச்சும் 2 பெரிய அரசியல் கட்சிகள் சேர்ந்து தான் கூட்டணி கூட்டணி யுகத்துக்குள் தமிழக அரசியல் நுழைந்து விட்டது. இந்த 6 சீட்டு 1 சீட்டு வச்சுட்டுலாம் இந்த கவர்மெண்ட்டை பிளாக்மெயில் பண்ற வேலைலாம் இனிமேல் நடக்காது. இங்க ஒரு 5 எம்எல்ஏக்கள் இப்போ போறாங்க அப்படின்னாலே 5 தொகுதி இடைத்தேர்தல்னாலே டிவிகேனுடைய நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும் சார். எலெக்ஷன் இன்னும் 5 பேர் வெற்றி பெற்றால் இப்போ இருக்க சூழ்நிலை டிவிகே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப கம்யூனிஸ்டா நாளைக்கு விலக்கி கொண்டாலும் விசிகாவே விலக்கி கொண்டாலும் அவங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தோட்டத்தில் தானே போகும். அப்படிதுக்காக தான் அவங்க விரும்புறாங்க. 118 இவங்களை நம்ப தயாரா இல்லை. இன்னும் ஒரு 6 பேர் வாங்கங்கிறதா. ஜோசப் விஜய் நம்ப தயாராக இல்லை. இவர்களை 2 இடதுசாரிகளையும் விசிகாவையும் இவர்கள் நம்ப தயாராக இல்லை. அதனால தனியாக 118 வேணும்னு அவங்க நம்புறாங்க. அவங்க காங்கிரஸை நம்புறாங்க. இவங்களெல்லாம் நம்ப தயாரா இல்லை. அதனால தான் அவங்க ராஜினாமா பண்ண வச்சு எடுத்துட்டு போறாங்க. எப்படி இருந்தாலும் தேர்தல் வரப்போகுது, அப்போ பார்த்துக்க வேண்டியதான். மக்கள் விரும்பலன்னா தோக்கடிக்க போறாங்க. திடீர்னு இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறாரு விஜய். நான் சொல்றேங்க, ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். என்ன கேட்டிங்கன்னா, இவங்க ரொம்ப இம்சை பண்ணாங்கன்னா, விசிகாவோ இடதுசாரிகளோ இந்த மாதிரிலாம் பேசினாங்கன்னா நாங்கள் எதிர்கட்சியாக உட்காரோம், நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்கன்னு அப்படி சொல்லிட்டாங்க. எடுக்கிறதுக்கு நிலை குலைந்து விடுவார்கள். அரசியல் ரீதியாக அவர்கள் ஸ்தம்பித்து விடுவார்கள். நான் சொல்றேன். ஏன்னா இவங்க 2 பேராலையும் ஃபார்ம் பண்ண முடியாது. எலெக்ஷன் வந்ததுன்னா இப்போ இருக்க 59 வராது, இப்போ இருக்க 47 வராது. மொத்தமாக வந்துட்டு பெரிய அடியா இருக்கும் 2 கட்சிகளுக்கும். அப்போ இதான் சொல்கிறேன்ல, இந்த சும்மா சீண்டி பார்க்குற வேலையை நிறுத்தணும். 6 மாதமாவது ஹனிமூன் பீரியட் கொடுங்க, 3 மாதமாவது கொடுங்கன்னா 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கவிதை எழுதுவேன், 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ட்வீட் போடுவேன். சோஷியல் மீடியா ஃபுல்லாக இதே வேலையாக வச்சு பண்ணா ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு நான் எதிர்கட்சியாக உட்காடுறேன், நீ ஆளு, உன்னால் முடிஞ்சா ஆண்டு பாருங்க. திமுகவும் சேர்ந்து ஆளுறோன்னு சொன்னாங்கல்ல, அந்த முயற்சியெல்லாம் பண்ணி பாருங்க. மக்கள் காரி உமிழ்வார்கள். எலெக்ஷன் வரும். எலெக்ஷன் போனீங்கன்னா இப்போ இருக்கிறதும் வராது, இருக்கிறதும் போச்சுன்ற நிலைமைக்கு தான் வரப்போகுது. இது அதை நோக்கி தான் இவர்கள் நகர்த்துகிறார்கள். ரீஎலெக்ஷனுக்கு விஜய் ரெடியாக தான் இருக்கிறார். அவங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க, இதுவே சாதனைங்க. இந்த நிமிஷம் பதவி போச்சுனாலும் விஜய் வரலாறு படைத்து விட்டார் இல்லையா? 75 ஆண்டு கால கட்சியையும் 54 ஆண்டு கால கட்சியும் தனியாக நின்று கூட்டணி இல்லாமல் தோக்கடிக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயங்க. அது இன்னும் ஒரு 10 சீட்டு கூட வந்துருதுன்னா நிம்மதியாக ஆண்டு இருக்கலாம். இல்லை 10 சீட்டு குறைவாக வந்ததுன்னா ஹாயாக எதிர்கட்சியாக உட்காந்துருக்கலாம். 2 கட்டான மாட்டிக்கிச்சு. ஒரு விதத்தில் இது நல்லது, செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கும். இஷ்டம் போல் அவங்களும் ஆட முடியாது. எல்லாமே நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான். பாடம் கற்க மறுக்கிறார்கள். 75 ஆண்டு கால ஆண்ட கட்சியும் 54 வருஷம் பிறந்த கட்சியும் 60 வருஷமாக தமிழ்நாட்டை வந்து நன்றாக ஆண்டு அனுபவித்தவர்கள்
புதுசாக வந்த ஒரு பிளேயரை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. இது தமிழ்நாட்டோட பரம்பரை சொத்து. நம்ம 2 பேருக்கும் திமுக இல்லைன்னா அண்ணா திமுக, அண்ணா திமுக இல்லைன்னா திமுகன்னு நினச்சாங்க. மக்கள் அதற்கு ஒரு முடிவுரை எழுதியிருக்கிறார்கள். ஒரு பெரிய மாற்றம் கீழே நடந்திருக்குது. இது ஒரு விதத்தில் ஒரு விதமான மக்கள் புரட்சி தான். இது புரட்சிக்கு சற்றும் குறைந்ததல்ல. இது பல ஆயிரம் கோடி செலவு பண்ண கட்சியும் சில ஆயிரம் கோடி செலவு பண்ண கட்சியும் மக்கள் மன்றத்தில் தூக்கி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார்கள். விஜயை தோற்கடிப்பதற்கு 2 தொகுதியிலும் சேர்த்து 200 கோடிக்கு மேலே செலவு செய்தவர்கள் இன்றைக்கு மண்ணை கவி இருக்கிறார்கள். அப்போ மக்கள் மனங்களில் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. கொஞ்சமாவது டைம் கொடுங்களேன் ஆள்றதுக்குன்னா. இல்லை நான் முடியாது, கவிதை தான் எழுதுவேன்னா கவிதை எழுதினாரு, இருக்குது 2 ஒன்றாய் சைபர் ஆகும். நாளை இந்தியா முழுவதும் துடை தெரியப்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் கவிதை எழுதி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமா சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்வி பலத்திருந்தாங்க. நன்றி.